எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளையா இருக்க பிள்ளைலேருந்தே ஜெபம் நடக்கும். எங்கள் வீட்டில் டியூஷன் நடக்கும். அம்மா வந்து பொழப்புக்காக டியூஷன் நடத்திட்டு இருந்தாங்க. பொழப்புக்காக ஆரம்பிக்கல, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கொண்டு வந்து என் பிள்ளைங்க விட்டுட்டான். என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. ஏன்னா எங்களுக்கு குத்த பார்த்தாங்க, எங்களுக்கு அடி விழுவோம் டெய்லி டம்மு டும்முன்னு. அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இவங்க பிள்ளையவே இந்த நவுத்துறாங்களே, நம்ம பிள்ளைங்க போட்டு விட்டா இன்னும் 2 சேர்த்து நவுத்துவாங்கன்ட்டு இப்படியே சேர்த்தது டியூஷன் சேர்ந்துக்குச்சு. ஒரு 50-60 பிள்ளைங்க டியூஷன் படித்தாங்க. அப்போ எல்லாம் முடிச்சு விட்டு நைட்டு எங்களுக்கும் டயர்ட் ஆகிடும். ஆனால் ஒரு நாள் டியூஷன் லீவ் விட முடியாது பாருங்கள். அதனால் டியூஷன் முடித்த உடனே டயர்டாக இருக்கும். அவ்வளோ டயர்டுலையும் எங்கள் அம்மா அப்பாவும் என்ன செய்வாங்க, ஜெபமாலையை தூக்கிடுவாங்க. 8 மணிக்கு ஜெபமாலை முடிஞ்சு எல்லாம் இப்படி போவோம், அக்கா குட் நைட்னு போவோம். இவங்க எடுத்துருவாங்க பல்லோத்தீன் படத்தை. அட பாவியெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்கடா அப்படின்னு பல நேரம் நான் நொந்து நூலாக இருக்கேன். உண்மையாலுமே அப்போல்லாம் அந்த ஜெபமாலையை பார்த்தா ஒரு கோபம் தான் வரும். அது பக்கம் அங்கே தொங்குச்சினாலும் இப்படி தள்ளி தான் போவோம். அப்படி ஒரு கோபம் வரும். அப்போல்லாம் ஜெபம்லாம் படித்து மனப்பாடம் ஆகலை. ஸ்பிரித்து சாந்தி தேவரீர் எழுந்தள்ளி வாரம் ஆத்மாவுடைய உட்புறங்களை நிரப்பும், எல்லாத்தையும் வெளிச்சமாக்கும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டு அப்படியே இருந்ததே மனப்பாடம் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஜெபமாலையை ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாங்க. எனக்கு அப்போல்லாம் என்னன்னு தெரியாது. ஏன்னா அப்போல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒளியும்னு போடுவான். இப்போ தான் நம்ம திறந்தாலே ஏதோ பாடிக்கிட்டு கிடக்கு, அது பெரிய விஷயம். அப்போல்லாம் வாரத்தில் ஒரே ஒரு நாள் 10 பாட்டு போடுவான் பாருங்க. அன்றைக்கி அப்பா டியூட்டிக்கு போயிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஷிஃப்ட்டு மாறி வரும், அப்போ போயிட்டாருன்னா சந்தோஷமாக இருக்கும். அம்மாவை எப்படியாவது தடவிடலாம். அம்மா 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 கொஞ்சம் வேகமாக முடிச்சு விட்ருவாங்க. போய் ஒரு 4 பாட்டாவது பார்த்துருவோம். அப்பா இருந்தார் அவ்வளோதான். அம்மா ஜெபமாலையை முடிப்பாங்க, அப்பா பைபிளை திறப்பார். திருப்பாடல் 91 அது கிடக்கு போயா 4 பாட்டையும் சேர்த்து முடிச்சு விட்ருவார். வாசிப்பார், நிறுத்தி வாசிப்பார். அதுக்குள்ளே நம்மனக்க நான் 4 பாட்டை நிப்பாட்டியாக வச்சுருப்பான். அந்த பாட்டெல்லாம் பார்க்க முடியாது தான். இப்போ நினச்சாலும் பயமாக தான் இருக்குது, இந்த பாட்டையாடா பார்த்தோம் அப்படின்னு.